இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. அது பண்ணுறதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய். நீங்கள் ஃபுல்லாக பட்டர்லேயும் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் பட்டரும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா உருகணும். இது நல்லா உருகிருச்சு. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், நல்லா பொரியணும். தீஞ்சிடக்கூடாது. நான் அடுப்பை மீடியம் ஹீட்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதோட நாம் ரஃப்பாக நறுக்கி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். நாம் அரைக்க தான் போகிறோம், அதனால் ரஃப்பாக தான் நான் நறுக்கியிருக்கேன். இந்த நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, நல்லா வதங்கினா போதும். நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோ கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டுமே சரிசமமாக தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே ஒரு 5-6 முந்திரியை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் விட்டுறலாம். முந்திரி சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ரிச்சாக கிடைக்கும். அதனால தான் நான் முந்திரி சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு சேர்த்துருக்கேன். அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் அதே கடாயை வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. பட்டர் சேர்த்துட்டேன். அதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா கருகிரும். கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிறதுல கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது, இல்லைன்னா நம்ம போட்ட மசாலா எல்லாம் தீஞ்சிரும். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அதை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் மெல்லமாக அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி கிண்டாதீங்க. அழுத்தி கிண்டுனா பன்னீரெல்லாம் உடஞ்சிரும். லைட்டாக கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இடையில திறந்து நல்லா கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கிரேவி இஞ்சி வந்திருக்கு. பன்னீரும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் ஃபைனலாக கொஞ்சோன்னு கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் ரப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுருங்க. சேர்க்குறதுக்கு முன்னால் நல்லா கையில் வச்சு தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சேர்த்துட்டு கிண்டி விட்டு இறக்கிடலாம். நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.